ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் குட்டியாக க்யூட்டாக இந்த டீ பாட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த டீ பாட்டை நீங்கள் பென் ஸ்டாண்ட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிச்சனில் ஸ்பூனு, நைஃபு இதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். நான் வந்துட்டு கிச்சனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதுக்கு ஹேண்டில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஹேண்டில் வச்சு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கும் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ இந்த டீ பாட் பின்னுறதுக்கு மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த பாட் மட்டும் பின்னுறதுக்கு க்ரீன் கலரில் 10 ஒயர், ஒரு ஒயரும் 4 அடி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மூடி பின்னுறதுக்கு 6 ஒயர், ஒரு ஒயரும் 1.5 அடி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் பின்னுறதுக்கு 2 ஒயர், ஒரு ஒயரும் 4.5 அடி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பவுட் பின்னுறதுக்கு 2 ஒயர், ஒரு ஒயரும் 3 அடி தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெஷர்மெண்ட் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பாட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பாட் பின்ன போகிறோம். அந்த பாட்டோட பேஸ் பார்த்திங்கன்னா ஆம்லா நாட்லேயும் சைட் வால் பாக்ஸ் நாட்லேயும் போட போகிறோம். ஓகேவா? இந்த பேஸ் பின்னுறதுக்கு ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை 1.25 அடி வந்துட்டு சைடில் விடணும். 1.25 அடி இந்த மாதிரி அளந்துக்கோங்க. 1.5 அடிக்கு கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். இப்படி எடுத்துகிட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. அப்படி மடிக்கும்போது 1.25 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இது கட் பண்ண ஒயர் சரிசமமாக மடிச்சிருக்கேன். மடித்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் இப்படி போடணும். 2 லூப் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அடுத்து மூணாவது ஒயரையும் சரிசமமாக மடித்து இந்த 2 லூப்லேயும் இப்படி போடணும். இப்போ 3 ஒயர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒயர், இது செகண்ட் ஒயர், இது தேர்டு ஒயர். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு ரன்னிங் ஒயர் இருக்கும். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இப்போ இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடணும். இந்த மூணாவது ஒயர் இருக்குது இல்லையா, இந்த ஒயர் இதுவுமே பின்பக்கம் சுற்றி வரும். இதை 2 லூப்லேயும் போடணும். இதுதான் ஆம்லா நாட். ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தனியாக கூட வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் இருக்கும். ரைட் சைடு ரோலோடு ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். மேலே 2 ஒயர், கீழே 2 ஒயர். இது வந்துட்டு கட் பண்ண ஒயர். ஓகேவா? இப்போ ஒரு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுனாக்கா இந்த பார்ட் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணும்போது ஒயர் நமக்கு பத்தாமல் போயிடும். ஒரு பக்கத்தில் ஒயர் நமக்கு அதிகமாக வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரில் இன்னும் 4 ஆம்லா நாட் நம்ம போட போகிறோம். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். இன்னொரு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை சரிசமமாக மடித்து இந்த லூப்பில் இப்படி போடணும். 2 லூப் இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ மூணாவது ஒயரை இந்த 2 லூப் சேர்த்த மாதிரி இப்படி டைட்டாக வைக்கணும். ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் இது எடுத்து இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இந்த 2 லூப்லேயும் போடணும். இப்போ நாட் டைட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். இப்போ அடுத்து மூணாவது ஆம்லா நாட் நம்ம போட போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கூட பின்ன போகிறீங்க அப்படின்னா பிகினருக்காகவே குட்டி மினி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெரிய குடைகள்லாம் ட்ரை பண்ணுங்கள். எல்லா விதமான நாட்ஸ்லேயும் குட்டி பேஸ்கெட் போட்டிருக்கேன். மினி பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணாவது ஆம்லா நாட் போட்டாச்சு. அடுத்து 4வது ஆம்லா நாட் நம்ம போட போகிறோம். நாலாவது ஆம்லா நாட் போட்டாச்சு. அடுத்து 5வது ஆம்லா நாட் போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் பண்ண 10 ஒயரையும் இந்த மாதிரி ஆம்லா நாட் போட்டாச்சு. மொத்தம் 5 நாட் வந்திருக்கு. இப்போது லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா 1.25 அடி, அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 1.25 அடி அளந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வரிசை போட்டாச்சு. இப்போ 2வது வரிசை போட போகிறோம். 2வது வரிசைக்கும் பார்த்திங்கன்னா சைடில் 1.25 அடி அளந்து இந்த மாதிரி விடணும். நம்ம சைடு ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு விடணும். விட்டுட்டு இந்த 2 நாட்க்கு இடையில ஒன்றோடு ஒன்று ஒயர் க்ராஸ் ஆகும். இதில் தான் நம்ம நாட் போடணும். இன்னும் 2 ஒயர் இருக்கும், இதில் நாட் போடக்கூடாது. ஓகேவா? இப்போ ரன்னிங் ஒயரை சைடில் 1.25 அடி விட்டுட்டு இப்படி மடிக்கணும். மடித்து இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் இருக்கு இல்லையா, இது மேலே இப்படி சுற்றணும். ஃபஸ்ட்டு 2 லூப் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 1 இன்ச் அளவுக்கு இருக்கணும். இப்போது 2வது இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி டைட்டாக வச்சுக்கலாம். அப்புறம் ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த 2 நாட்க்கு இடையில இந்த ஒயர் இருக்கும். இது எடுத்து இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடணும். இந்த ஒயர் இங்கே டைட்டாக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஒயரை எடுத்து 2 லூப்லேயும் போடணும்.
இப்போது ரெண்டாவது வரிசை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ரெண்டாவது நாட் பாருங்கள். இந்த 2 நாட்க்கு இடையில இங்கே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ரெண்டாவது ஆம்லா நாட் போடணும். இதே மாதிரி இந்த ரெண்டாவது வரிசையில் பார்த்தீங்கன்னா 4 ஆம்லா நாட் வரும். இப்போது ரெண்டாவது ஆம்லா நாட் போட்டாச்சு. இப்போ மூணாவது ஆம்லா நாட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த 2 நாட்க்கு இடையில இப்படி ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதில் நாட் போடுறோம். இந்த ஒன் சைடு மட்டும் பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு பின்னுவோம். நீங்களே பின்னிக்கோங்க. ஓகே, இப்போ மூணாவது ஆம்லா நாட் போட்டாச்சு. இப்போது 4வது ஆம்லா நாட் போட போகிறோம். இப்போது 4வது ஆம்லா நாட் போட்டாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறம் 1.25 அடி வந்துட்டு ரைட் சைடில் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வரிசையில் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு வரிசை இந்த பக்கத்தில் நம்ம போட போகிறோம். லெஃப்ட் சைடு 1.25 அடி விடணும். இப்படி விட்டுட்டு இந்த 2 நாட்க்கு இடையில ஒன்றோடு ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதில் தான் நாட் போடணும். ஃபர்ஸ்ட் டைம் ஆம்லா நாட் போட போகிறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன ஒயர் இருக்கும் இல்லையா, வேஸ்ட் ஒயர், அந்த ஒயரில் வந்துட்டு ஒரு 2-3 முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் கூடைகளில் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இது பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள். இதில் ரெண்டாவது ஆம்லா நாட் போடுறேன். இப்போ கடைசியாக இதில் 3வது நாட் போடுறேன். இப்போ 3வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடில் 1.25 அடி ஒயர் அளந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2 வரிசை பின்னிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 2 வரிசை பின்ன போகிறோம். இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் 2 வரிசை பின்ன போகிறோம். ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதை பிடிச்சி நாட் போடணும். ஃபஸ்ட்டு வரிசையில் 4 நாட் வரும். ரெண்டாவது வரிசையில் 3 நாட் வரும். இந்த பக்கம் பின்னோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடு பின்னணும். இந்த பக்கமும் ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம பேஸ் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த 6 பக்கத்துலேயும் 3 ஆம்லா நாட் இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு சைடு வால் பின்ன போகிறோம். சைடு வால் ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸ் நாட்டில் பின்ன போகிறோம். இந்த ஒரு ஒயர்லேயும் சுற்றி பாக்ஸ் நாட் போட்டு வர போகிறோம். இந்த வரிசையில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு குட்டியாக இந்த அளவுக்கு ஒயரை விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ சைடு வால் பின்னுறதுக்கு ஆரம்பித்தாச்சு. இனி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டே வரணும். நாட் போட்டே வந்துட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு 2வது ரவுண்ட் ஆரம்பிக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் நாட் போட்டிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். இது வரைக்கும் நாட் போடணும். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த லேடர் நாட் போடுறதுக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு ஒரு லூப் இருக்கணும். ஒரு இன்ச்சுக்கு வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். மடித்து இந்த லூப்பில் இப்படி போடணும். அப்புறம் இதே நாட்லேயே இப்படி மேல் பக்கம் போது பாருங்கள், இந்த ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். இப்படி கீழே இருந்து இப்படி போடுறேன். இப்படி போட்டுட்டு மேலே போகிற ஒயர் பிடிச்சி இழுங்க. அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி இழுங்க. நாட்டு டைட் ஆயிரும். இதுதான் லேடர் நாட். ஆம்லா நாட்டில் அதுக்கப்புறம் பாக்ஸ் நாட்டில் லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தனியாக கூட வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து 2வது ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதில் தான் லேடர் நாட் போட்டோம் இல்லையா, அந்த ஒயர் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த ரன்னிங் ஒயர் இப்படி ரிவர்ஸில் வந்துட்டு திரும்பினா மாதிரி இருக்கும்.
ஓகேவா? இந்த ஒயரை வச்சு 2வது ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லேடர் நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது 2வது ரவுண்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். இது வரைக்கும் நாட் போடணும். போட்டுட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு இதே மாதிரி 3வது ரவுண்டு ஆரம்பிக்கணும். 3வது ரவுண்டில் வந்துட்டு நான் கலர் சேஞ்ச் பண்ணி போட போகிறேன். இந்த கலர் எல்லாமே உங்களோட இஷ்டம்தான். ஒரே கலரில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2வது ரவுண்டில் இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இந்த 2வது ரவுண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிகினருக்காக. 2வது ரவுண்டு இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுல்லாக வந்துட்டு நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போட போகிறோம். இந்த ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்தளவுக்கு லூப் இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? இப்போ இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடிக்கணும். நான் ஏன் லெஃப்ட் ஹேண்டில் மடிக்க சொல்கிறேன்னா, ரைட் ஹேண்டில் மடிக்க சொன்னாக்கா நீங்கள் இப்படி மடிச்சிருவீங்க, இப்படி கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சிருவீங்க. இந்த மாதிரி மடித்து லேடர் நாட் போடும்போது லேடர் நாட்டு வராது, தப்பாக வந்துடும். ஸோ அதனால் லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். மடித்து இந்த லூப்பில் இப்படி போடணும். இது செகண்ட் ஸ்டெப்பு. ஓகேவா? இப்போது கடைசியாக தேர்ட் ஸ்டெப்பு. இந்த நாட்லேயே மேல் பக்கம் போகுது இல்லையா, இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போடணும். அவ்வளோதான். இதுதான் லேடர் நாட். ரொம்ப ஈஸி. 1 or 2 டைம்ஸ் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2வது ரவுண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். அடுத்து நான் கலர் சேஞ்ச் பண்ணி போட போகிறேன். நீங்கள் ஒரே கலரில் போடுற மாதிரி இருந்தால் 3வது ரவுண்டை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த மெஜந்தா கலர் ரன்னிங் ஒயர் வச்சு எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது 3வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டே வரணும். நாட் போட்டே வந்துட்டு இந்த 3வது ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு 4வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3வது ரவுண்டில் 4 நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ஃபுல்லாக நாட் போட்டுட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போடணும். லேடர் நாட்டும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிட்டேன். மெஜந்தா கலர் வச்சு ஒரு ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து 4வது ரவுண்டு பின்ன போகிறோம். 4வது ரவுண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாட் மாதிரி ஷேப் வரணும் இல்லையா, அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை 4வது ரவுண்டு ஒரு ரவுண்டில் மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 4வது ரவுண்டில் இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது பாருங்கள், இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் 4 ஒயரில் எந்த ஒயரும் ஜாயின் பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த 5வது ஒயரில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுவோம். இதே மாதிரி 4 ஒயர் விட்டுட்டு 5வது ஒயரில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா, இந்த ஒயர்லேயே வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள், இதுக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட்டு இல்லை. ஏன்னா கரெக்டாக வந்துட்டு கட் பண்ணி இந்த ஒயரை ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் அதிகமாக ஜாயின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணும்போது ஒயர் நமக்கு பத்தாமல் போயிடும். அதனால் ரோலோடு இருக்கும் இல்லையா, அந்த ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறேன். ஒரு 3 நாட்டில் சொருகினா போதும். சொருகிட்டு இப்படி ஆப்போசிட்டில் மடித்து இப்படி சொருகிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இப்போது இதே நாட்லேயே மேல் பக்கம் போது பாருங்கள், அந்த அளவுக்கு ஒயர் அளந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணும்போது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். அப் அண்ட் டவுன் வரத்துக்கு சான்ஸே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நாட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் போகும் இல்லையா, இந்த 2 ஒயர்லேயும் தனித்தனியாக நம்ம நாட் போடணும். ஃபஸ்ட்டு இந்த ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்து எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணோம் பாருங்கள், இதில் ஒரு நாட் போடுறேன். இப்போ அடுத்து பக்கத்தில் 4 ஒயரில் வந்துட்டு எந்த ஒயரும் ஜாயின் பண்ணக்கூடாது, அப்படியே நம்ம நாட் போட போகிறோம். இந்த நாட்ஸ்லாம் நான் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது ஃபர்ஸ்ட் நாட் போடுறோம். இப்போது செகண்ட் நாட் போடுறேன். இப்போது தேர்ட் நாட் போடுறேன். இப்போ அடுத்து ஃபோர்த் நாட் போடுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 நாட் போட்டாச்சு. 4 நாட் போட்டுட்டு இந்த பக்கத்தில் 5வது ஒயர் இருக்கும் இல்லையா, இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த நாட்டில் உள் பக்கத்தில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது அந்த பள்ளமான பக்கம் இருக்கும் இல்லையா ஒயர், அது வந்துட்டு மேல் பக்கம் பார்த்தா மாதிரி, நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும். சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு திருப்பி சொருகிட்டிங்கன்னா நாட் போடும்போது ரிவர்ஸ் சைடு இருக்கும். அப்புறம் நாட் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், நல்லா இருக்காது ஃபினிஷிங் பார்க்க. இப்படி ஒரு 3 நாட்டில் சொருகிட்டு இப்படி ஆப்போசிட்லேயும் இப்படி மடித்து சொருக்கிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை ஜாயின் பண்ணி பின்னால் மட்டும்தான் அந்த பாட் மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சாதாரண ஒரு கப்பு மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு மேல் பக்கம் போது இல்லையா, அதே அளவுக்கு ஒயர் அளந்து கட் பண்ணணும். இப்போ 2வது ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயர்லேயும் தனித்தனியாக நாட் போடணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை ஜாயின் பண்ணி பம்கின் மாடல் பேஸ்கெட் போட்டிருப்பேன். ஷிவன்கான் நாட்டில் 2 ரோலில், அதுக்கப்புறம் 1 ரோலில், ஹாஃப் ரோலில் கூட போட்டிருக்கேன். நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி இந்த 2 ஒயர்லேயும் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற 4 ஒயரில் அப்படியே நாட் போடணும். இது நான் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பிகினருக்காக. இப்போ 1, இது 2வது நாட் போடுறேன். அடுத்து 3வது நாட் போடுறேன். இப்போது கடைசியாக 4வது நாட் போடுறேன். இந்த நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னணும். இதே மாதிரி தான் இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னணும். ஓகேவா? இப்போ 2 எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இப்போ 3வது எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த 5வது ஒயர் இருக்கு இல்லையா, அதில் தான் ஜாயின் பண்ணணும் கரெக்டாக. அப்போ தான் வந்துட்டு இந்த ஒயர் கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பிகினருக்காக இன்னொரு முறை சொல்கிறேன். இந்த ஒயரை சொருகும் போது அந்த பள்ளமான பக்கம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ரைட் சைடு நம்மளால் கரெக்டாக நாட் போட முடியும். இப்போ ஒரு 3 நாட்டில் சொருக்கிக்கோங்க. சொருக்கிட்டு ஆப்போசிட்லேயும் இப்படி மடித்து சொருகிருங்க. ஓகே, இப்போ 3வது எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இதே நாட்லேயே இப்படி மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும் பாருங்கள். இந்த 2 ஒயர்லேயும் தனித்தனியாக நாட் போடணும். இதே மாதிரி தான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே பின்னணும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி 2 நாட் போட்டாச்சு இல்லையா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற இந்த 4 ஒயரில் நாட் போடணும். நாட் போட்டுட்டு 5வது ஒயரில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடணும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 4 நாட் போட்டாச்சு. 4 நாட் போட்டுட்டு இந்த 5வது ஒயர் இருக்கு இல்லையா, இதில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடணும். நாட் போட்டுட்டு அப்புறம் இது பக்கத்தில் இருக்கிற இந்த 4 ஒயரில் நாட் போடணும். நாட் போட்டுட்டு இந்த 5வது ஒயரில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இந்த 4 ஒயரில் நாட் போடணும். நாட் போட்டுட்டு இந்த 5வது ஒயர் இருக்குது பாருங்கள், இதில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடணும். அப்புறம் கடைசியாக இந்த 4 ஒயர் இருக்கும், இதில் நாட் போடணும். இதோடு நமக்கு 2வது ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். இன்னும் 3 ஒயரில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி போடணும். இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 ஒயர் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 4வது ரவுண்டை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. கரெக்டாக 4 ஒயருக்கு ஒரு ஒயரில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போட்டிருக்கீங்களான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணி நாட் போட்டிருக்கேன். அப்புறம் 4 ஒயர், அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 4 ஒயர் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது பாருங்கள், கிளியராக தெரியும். அப்புறம் இந்த 4 நாட் போட்டிருக்கேன். அப்புறம் 5வது நாட்டில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போட்டிருக்கேன். அப்புறம் பக்கத்தில் 4 நாட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 5வது நாட்டில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இந்த 4வது ரவுண்டை எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி கரெக்டாக வந்துட்டு நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து 5வது ரவுண்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 5வது ரவுண்ட்லேருந்து க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு போடலான் இருக்கேன். ஸோ இந்த மெஜந்தா ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை வந்துட்டு நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு 5வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டே வரணும். நாட் போட்டே வந்துட்டு இந்த 5வது ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு அடுத்து 6வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5வது ரவுண்டில் இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி இந்த 5வது ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த 5வது ரவுண்டை ஃபுல்லாக இந்த மாதிரி நாட் போட்டு லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து 6வது ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லேடர் நாட் போட்டோம் இல்லையா? அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 6வது ரவுண்டு எப்பவும் போல் போட போகிறோம். இதுலேயும் வந்துட்டு லேடர் நாட் போடணும். அடுத்து 7வது ரவுண்டு போடுவோம் இல்லையா? அதுலேருந்து ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ண போகிறோம் இந்த பாட்டோட ஷேப்புக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 6வது ரவுண்டில் இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 6வது ரவுண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹைட்டு ஃபுல்லாகவே ஒரு பாட் மாதிரி நமக்கு இருக்காது, ஒரு கப்பு மாதிரி தான் இருக்கும். இந்த பாட் மாதிரி ஷேப்புக்காக என்ன பண்ண போகிறோம்னாக்கா 4 ஒயருக்கு ஒரு ஒயரை நம்ம இக்னோர் பண்ண போகிறோம். அதாவது உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுட்டு நாட் போட போகிறோம். இப்போ 7வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 7வது ரவுண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நாட்டே என்ன பண்ணணும்னா இந்த 2 ஒயரை சேர்த்து வச்சு நாட் போடணும். பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை இந்த மாதிரி சேர்த்து வச்சு நாட் போடணும். 3வது ரவுண்டில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடணும். அதே மாதிரி 7வது ரவுண்டில் ஒரு ஒயரை நம்ம கம்மி பண்ணி நாட் போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 7வது ரவுண்டில் ஃபஸ்ட்டு நாட் வந்துட்டு 2 ஒயரையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி நாட் போட்டிருக்கோம். இப்போ நாட் போட்டதுக்கப்புறம் இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா 2 ஒயர் இருக்கும். அந்த 2 ஒயரில் உள் பக்கமாக இருக்குது இல்லையா? அந்த ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். வெளிப்பக்கம் இருக்கிற ஒயரை கட் பண்ணிடாதீங்க. உள் பக்கம் இருக்கிற ஒயரை தான் கட் பண்ணணும். வெளிப்பக்கம் இருக்கிற ஒயரை கட் பண்ணிட்டாக்கா இந்த மாதிரி மடித்து உங்களால் சொருக முடியாது. வெளிப்பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நம்ம நாட் போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற 4 ஒயரில் நாட் போடணும். இதையும் பிகினருக்காக கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் நாட்டு, இது செகண்ட் நாட்டு, இது தேர்ட் நாட்டு, இது ஃபோர்த் நாட்டு. இப்போ 4 நாட் போட்டாச்சு இல்லையா? 4 நாட் போட்டதுக்கப்புறம் 5வது நாட் வந்துட்டு இந்த 2 நாட்டில் இருக்கிற ஒயரை ஒன்றா ஜாயின் பண்ணி நம்ம நாட் போடணும். இப்போ பாருங்கள், இந்த 2 ஒயரையும் ஒன்றா சேர்த்து வச்சு நாட் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 ஒயரை ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு உள் பக்கம் இருக்கு இல்லையா? அந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஒரு ஒயர் கட் பண்ணதும் அப்போவே வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொருகி விடலான்னு நினச்சிங்கனாக்கா அதோட வாய்ப்பகுதி வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே சொருகி விடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு ஒயர் கட் பண்ணதும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து 4 ஒயரில் நாட் போட போகிறோம். இது ஃபர்ஸ்ட் நாட்டு, இது செகண்ட் நாட்டு, இது தேர்ட் நாட்டு. இப்போ அடுத்து ஃபோர்த் நாட் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 நாட் போட்டாச்சு. அடுத்து 5வது நாட்டு. இந்த 5வது நாட் போடும்போது பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை ஒன்றா சேர்த்து நாட் போடணும். நம்ம 3வது ரவுண்டு போடும்போது 6 எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி போட்டோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ 7வது ரவுண்டில் பார்த்திங்கன்னா 6 ஒயரை வந்துட்டு கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு உள் பக்கம் இருக்கிற இந்த ஒயரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். இப்போது 3 ஒயரை வந்துட்டு ஒன்றா ஜாயின் பண்ணி பின்றதை காமிச்சிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி இப்போ பக்கத்தில் 4 ஒயரில் நாட் போடணும். இந்த 4 நாட் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போ 4 நாட் போட்டாச்சு. 4 நாட் போட்டுட்டு அடுத்து பக்கத்துலேயே இருக்குது இல்லையா, இந்த 2 ஒயரில் பிடிச்சி ஒன்றா நாட் போடணும். நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு உள் பக்கம் இருக்கிற அந்த ஒயரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து 4 ஒயரில் நாட் போடணும். நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். ஓகேவா? நாட் போட்டுட்டு கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற 4 ஒயரில் நாட் போடணும். அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை ஒன்றா வச்சு நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். அப்புறம் இந்த 4 ஒயரில் நாட் போடணும். அவ்வளோதான். இதோட இந்த ரவுண்டு நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிருங்க. இப்போது 7வது ரவுண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து சேம் இதே மாதிரி 8வது ரவுண்ட்லேயும் பண்ண போகிறோம். 8வது ரவுண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு 2 ஒயரையும் ஒன்றா சேர்த்து நாட் போட்டுடலாம். 7வது ரவுண்டில் நம்ம பின்னோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இந்த 8வது ரவுண்ட்லேயும் பின்ன போகிறோம். அப்போ தான் வந்துட்டு இந்த டீ பாட்டோட அந்த வாய்ப்பகுதி ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 8வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற 4 ஒயரில் நாட் போடுறேன். இதுலேருந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ இது 2வது நாட்டு, இது 3வது நாட் போடுறேன், இது 4வது நாட்டு. இப்போ 4 நாட் போட்டு முடிச்சுட்டு 5வது நாட் இருக்கும் இல்லையா, இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நாட் போடுறேன். 7வது ரவுண்டனால ஸ்லோவாக பார்த்தோம் இல்லையா, எப்படி இந்த மாதிரி 2 ஒயரை ஒன்றா சேர்த்து வச்சு நாட் போடுறது, அதுக்கப்புறம் கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுன்ட்டு. ஸோ இதில் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துடலாம். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற 4 ஒயரில் நாட் போடுறேன். இது ஃபர்ஸ்ட் நாட்டு, இது செகண்ட் நாட்டு, இது தேர்ட் நாட்டு, இது 4th நாட்டு. இப்போ 4 நாட் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயரை ஒன்றா சேர்த்து நாட் போடுறேன். ஓகே, இப்போ 2 ஒயரை ஒன்றா சேர்த்து நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ இது பக்கத்தில் ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன், இது செகண்ட் நாட்டு, இது தேர்ட் நாட்டு. இப்போ அடுத்து பக்கத்தில் 4th நாட் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 8th ரவுண்டு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி 8th ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 8th ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, மெஜந்தா கலர் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி பின்ன போகிறேன். ஸோ அதனால் இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறேன். நீங்கள் ஒரே கலரில் போடுற மாதிரி இருந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ அடுத்து 9th ரவுண்டு மெஜந்தா கலர் ஒயரை ஜாயின் பண்ணி போட போகிறேன். 9th ரவுண்ட்லேயும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே 2 ஒயரை ஒன்றா ஜாயின் பண்ணி நான் போடுறேன். இப்போ 7th ரவுண்டு 8th ரவுண்டில் பின்னோம் இல்லையா, சேம் அதே மாதிரி கடைசியாக இந்த 9th ரவுண்ட்லேயும் நம்ம பின்ன போகிறோம். இந்த மாதிரி பின்னால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக அந்த டீ பாட் மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 9th ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 ஒயரை ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நாட் போட்டேன். இப்போ அடுத்து எப்பவும் போல் பக்கத்தில் 4 ஒயரில் நாட் போடணும். அதுக்கு முன்னாடி உள் பக்கம் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 9th ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி அடுத்து பக்கத்தில் இருக்கிற 4 ஒயரில் நாட் போடணும். நாட் போட்டு 5வது நாட் வந்துட்டு 2 ஒயரை ஒன்றா சேர்த்து நாட் போடணும். ஓகேவா? இதே மாதிரி தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த ரவுண்டு ரொம்ப ஈஸி தான். 7th ரவுண்டு 8th ரவுண்டு பின்னோம் இல்லையா, அதே மாதிரி பின்ன போகிறோம். 9வது ரவுண்டு 10வது ரவுண்டு 2 ரவுண்டும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 9வது ரவுண்டில் வந்துட்டு 2 ஒயரை நம்ம சேர்த்து வச்சு நாட் போட்டோம். 10வது ரவுண்டில் வந்துட்டு எந்த ஒயரையும் நம்ம கம்மி பண்ண வேண்டியது இல்லை. அப்படியே வந்துட்டு சுற்றி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். இது ரொம்ப குட்டியாக இருக்குது வாய்ப்பகுதி, ஸோ சொருகி விடுறதை காமிக்க முடியாது. இந்த ஒயரை அப்படியே வந்துட்டு அந்த 2வது நாட்டில் இருந்தே சொருக ஆரம்பிச்சிடுங்க. இந்த ஒரு நாட்டில் மட்டும்தான் சொருகிறத என்னால் கிளியராக காமிக்க முடியுது. ஸோ உள்ளுக்குள்ளே கையை விட்டு கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு சொருகி விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட் மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ பாட் பின்னியாச்சு. இப்போ அடுத்து இதுக்கு ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஹேண்டிலை இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு போட்டோம் இல்லையா, அந்த ஹோலில் வந்துட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறேன்.
இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் இப்படி போட்டு இந்த செகண்ட் ரவுண்டில் இப்படி வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்து 2 பக்கத்து ஒயரையும் சரிசமமாக வச்சுக்கோங்க. சரிசமமாக வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறேன். இந்த பாக்ஸ் நாட்டில் ஹேண்டில் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட போகிறோம். இப்போ இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த ஹோலில் இப்படி விட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளியே எடுக்கணும். இதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் வழியாக இப்படி வெளியே எடுக்கலாம். இப்படி வெளியே எடுத்துட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் அப் அண்ட் டவுன் இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. அப் அண்ட் டவுன் இல்லாமல் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இந்த 2 நாட்டும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் இருக்கணும். அந்த நாட்டோட ரிவர்ஸ் சைடு 2 உள்பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போது 2 ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 ஒயருக்கு இடையில ஒன்றோட ஒன்று இப்படி கிராஸ் ஆகும். இந்த ஒயரை இங்கே பிடிச்சி நாட் போடுறேன். இதே மாதிரி ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். அதை பிடிச்சி நாட் போட்டே வர வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியான கைப்பிடி இது. மினி பூஜா பேஸ்கெட் போடுறீங்கனாக்கா இந்த கைப்பிடி வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு, நல்லாவும் இருக்கும் பார்க்க. இப்போது இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இப்படி திருப்பி இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒயர் இப்படி சைடில் இங்கே கிராஸ் ஆகும். இதை பிடிச்சி இங்கே ஒரு நாட் போட்டுரும். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு திருப்பி இந்த இடத்துல ஒரு நாட் போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இதே மாதிரி ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் ஃபுல்லாக பின்னிக்கலாம். பின்னிட்டு இன்னொரு பக்கத்தில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கைப்பிடி பின்னிட்டேன். இப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்குது. 4 அடி ஒயர் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த டீ பாட்டோட மேல் பக்கத்தில் இந்த ஹேண்டில் நம்ம செட் பண்ண போகிறோம். இதுக்கு நேராக வந்துட்டு செட் பண்ணணும். இப்போ ஒரு நாட்டில் வந்துட்டு சுற்றி 4 ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த 4 ஹோல்லையும் இந்த மாதிரி ஒயர்ஸை உள் பக்கமாக இப்படி கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு அந்த 2 ஒயரையும் நல்லா டைட்டாக முடி போடணும். முடி போட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். இந்த டீ பாட்டோட வாய்ப்பகுதி ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ முடி போடுறது சரியாக கிளியராக காமிக்க முடியாது. 2 ஒயராக இந்த மாதிரி பிடிச்சி நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே அந்த ஒயரையும் சொருகி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஹேண்டில் வந்துட்டு செட் பண்ணி முடிச்சாச்சு. என்னதான் இருந்தாலும் அது ஒரு டீ பாட்டோட ஹேண்டில் மாதிரி இல்லை. இன்னும் வந்துட்டு மேல் பக்கத்தில் அந்த ஹேண்டில் இந்த மாதிரி வளைஞ்சிருக்கணும். ஒரு காது மாதிரி ஒரு ஷேப் இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சின்ன துண்டு ஒயர் எடுத்து இந்த மாதிரி கட்டி விட்டுடலாம். அப்போ தான் வந்துட்டு ஒரு ரியலான டீ பாட்டோட அந்த ஹேண்டில் மாதிரி நமக்கு தெரியும். அந்த கடைசி ரவுண்டு போட்டோம் இல்லையா, அந்த ரவுண்டில் வந்துட்டு இந்த மாதிரி கட்டி விடுறேன். இந்த ஒயரையும் நல்லா டைட்டாக முடி போட்டுருங்க. முடி போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணிடாதீங்க. உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நமக்கு பிரிஞ்சு வராது. ஒரு 2-3 முடி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒயரை வச்சு கட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு ரியலான அந்த டீ பாட்டோட அந்த ஹேண்டில் மாதிரியே நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒயரை சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ அடுத்து ஸ்பவுட் பின்ன போகிறோம். இந்த டீ ஊற்றுறதுக்கு அந்த பைப் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஹேண்டில் போட்டோம் பாருங்கள், இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இந்த ஸ்பவுட்டை நம்ம பின்ன போகிறோம். 5வது ரவுண்டுக்கும் 6வது ரவுண்டுக்கும் சென்டரில் வந்துட்டு இந்த ஸ்பவுட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஹேண்டில் பின்னோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். இந்த இடத்துல ஒரு நாட் போடுறேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மேல் பக்கம் இருக்கிற இந்த ஹோலில் இப்படி விட்டு அது பக்கத்து ஹோல் வழியாக இப்படி வெளியே எடுக்கிறேன். 6வது ரவுண்டில் இந்த ஸ்பவுட்டை ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப மேலே வச்சாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கீழே வச்சாலும் நல்லா இருக்காது. இப்படி மிடில் இருக்கணும். இப்போ இந்த ஒயரை ஜாயின் பண்ணி இந்த இடத்துல ஒரு நாட் போடுறேன். ஹேண்டில் பின்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒயர் எவ்வளோ இருக்கோ சுற்றி இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பவுட் பின்னுறதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஹேண்டில் பின்னோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் பின்னணும். சுற்றி ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். அதை பிடிச்சி நாட் போட்டே வர வேண்டியது தான். 6 ரவுண்டு மட்டும் நாட் போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். ரொம்ப சின்னதாக போட்டாலும் நல்லா இருக்காது, அதே மாதிரி ரொம்ப பெருசாக போட்டாலும் நல்லா இருக்காது. ஒரு 6 ரவுண்டு வந்துட்டு கரெக்டாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் 6 ரவுண்டு பின்னிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை உள்ளுக்குள்ளே வந்துட்டு சொருகி விட்டுருங்க. இப்போ நமக்கு குட்டியாக க்யூட்டாக டீபாட் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஒரு ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை கிச்சனில் ஸ்பூனு நைஃபு இதெல்லாம் போட்டு வச்சுக்க போகிறீங்கன்னா இதுக்கு வந்துட்டு மூடி நீங்கள் பின்ன வேண்டியதில்லை. சப்போஸ் வந்துட்டு இதை நீங்கள் ஷோ கேஸில் வைக்க போகிறீங்க, ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு இதுக்கு நீங்கள் மூடியை வச்சுக்கலாம். இதுக்கு மூடி நம்ம பேஸ் போட்டோம் இல்லையா ஆம்லா நாட்டில், சேம் அதே மாதிரி தான் போட போகிறோம். பிகினருக்காக ஒரு சின்ன டெமோ, அதாவது ஸ்பீடாக நம்ம இந்த மூடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இந்த மூடி பின்னுறதுக்கு 1.5 அடியில் 6 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த 6 ஒயரையும் ரன்னிங் ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், அதாவது ஆம்லா நாட் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு குட்டியாக விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் போடுறோம். ஏன்னா எந்த நாட்டும் நம்ம போட போகிறதில்ல. ஸோ உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு நீங்கள் லெஃப்ட் சைடு ஒயர் விட்டிங்கன்னா போதும். இப்போது 2வது ஆம்லா நாட் போடுறோம். இது நான் ஏன் ஸ்பீடாக காமிக்கிறேனாக்கா, பேஸ் போட்டோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் போட போகிறோம். ஒரு சின்ன டெமோ பிகினருக்காக காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இதை நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ 3வது ஆம்லா நாட் போடுறேன். 3வது ஆம்லா நாட் போட்டுட்டு ரைட் சைடு குட்டியாக உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒரு 1/4 அடி வரைக்கும் ஒயர் விட்டுருங்களேன். விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து 2வது வரிசை. இந்த 2வது வரிசையிலையும் லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு குட்டியாக ஒயரை விட்டுட்டு 2 நாட் போடணும். 2 நாட் தான் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். ஸோ 2 நாட் போடுறோம், அவ்வளோதான். இப்போ 2 நாட் போட்டுட்டு ரைட் சைடு குட்டியாக ஒயரை விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போது இந்த பக்கம் 2 நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஆப்போசிட்டில் திருப்பி இந்த பக்கத்தில் 2 நாட் போடணும். மொத்தம் 3 வரிசை நம்ம போடுறோம். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் ஒரு வரிசை, கீழ் பக்கத்தில் ஒரு வரிசை, அவ்வளோதான். இப்போ 2 நாட் போட்டாச்சு. இப்போ இந்த நாட் போட்டுட்டு ரைட் சைடு இந்த அளவுக்கு குட்டியாக ஒயரை விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து ஒரே ஒரு ரவுண்டு சுற்றி நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். பேஸ்லேயும் இதே மாதிரி தான் நம்ம பின்னும். பேஸில் வந்துட்டு 5 வரிசை போட்டோம். இது மூடி அப்படின்றதுனால கொஞ்சம் குட்டியாக வந்துட்டு 3 வரிசை மட்டும் போட்டிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பாக்ஸ் நாட் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் பாக்ஸ் நாட் போடணும். பாக்ஸ் நாட் போட்டுட்டு இந்த ரவுண்டில் நீங்கள் லேடர் நாட் போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டுருங்க, போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபுல்லாக வந்துட்டு பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ சுற்றி நாட் போட்டு முடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இந்த ஒயர் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மூடி பின்னி முடிச்சாச்சு. இந்த மூடிக்கு வந்துட்டு குட்டியாக ஒரு கைப்பிடி வைக்கணும். இந்த கைப்பிடிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குண்டுமல்லி நாட் போட்டிருக்கேன். இந்த குண்டுமல்லி நாட் வந்துட்டு போட்டு வச்சுட்டேன். ஆம்லா நாட் அதுக்கப்புறம் இந்த குண்டுமல்லி நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோலேயே வந்துட்டு எல்லா நாட்டும் போட்டு காமிச்சேன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இப்போ இந்த மூடியில் சென்டரில் ஒரு ஆம்லா நாட் இருக்கு இல்லையா, அந்த ஆம்லா நாட்டை சுற்றி 6 ஹோல் இருக்கும். அந்த 6 ஹோல்குள்ளேயும் இந்த குண்டுமல்லி நாட்டில் இருக்கிற இந்த ஒயர்ஸை உள் பக்கமாக இப்படி கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இந்த ஒயரை வந்துட்டு முடி போட முடியாது. ஸோ அப்படியே வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இந்த மூடியில் எதுவும் வெயிட்டெல்லாம் இருக்காது, சும்மா அழகுக்காக தான் இந்த கைப்பிடி நாம் வச்சுருக்கோம். இப்படி ஆப்போசிட்டில் இப்படி மடித்து இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகி விட்டுருங்க. ஏன்னா இது மூடியும் ரொம்ப குட்டியாக இருக்குது இல்லையா, சொருகி விடவும் இடம் இருக்காது. இப்போ ஃபுல்லாக சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த அளவு மூடி இந்த டீ பாட்டுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவே வந்திருக்கு. ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை, கரெக்டாக வந்துட்டு பின்னியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லேயும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.